ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் மஷ்ரூம் சில்லி போட போகிறோம். வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்குகிற பொடி இல்லாமல் வீட்டில் இருக்கிற கடலை மாவு இதெல்லாம் வச்சே நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 பேக்கெட் வாங்கினோம். அதில் 1.5 பேக்கெட் போட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன் வாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சரிசி பொடி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, கடலை மாவு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாப்பொடி வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு, கலர் அது கொடுக்கும். பாக்கி எந்த கலரும் நான் சேர்த்தலை. இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். உப்பும் போட்டுருவோம் தேவையான அளவுக்கு. அப்புறம் ஒவ்வொரு பொடியாக நம்ம அது மேலே கொட்டி விட்டுறலாம். மிளகாப்பொடியும் போட்டுருவோம். போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். லெமன் வந்து ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விடுறேன். நல்லா பெரட்டி அப்படியே செட் ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு. எண்ணெய் மிக்சிங் இருக்கிறதுனால பொங்குது. பாருங்கள், சில்லி எடுத்துட்டோம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பொடியும் கலக்கலை, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன்